ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், அதாவது இந்த வாரம் வந்துட்டு நம்ம இப்போ வாரம் பார்த்துட்டு இருக்கோம். ஆன்லைனில் எந்த மாதிரி டிஆர்பிக்கு வந்து ரேட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ரேட்டிங்ஸ் அப்படிங்கிறது ஹாட்ஸ்டாரில் எந்த பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த வாரம் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். எஸ், தொடர்ந்து முதலிடத்தில் சிறுகடி காசு இருக்காங்க. செகண்ட் பொசிஷனில் பாண்டியன் ஷோ சீசன் 2, தேர்ட் பொசிஷனில் பாக்யலட்சுமி சீரியல், ஃபோர்த் பொசிஷனில் நம்முடைய மகாநதி, ஃபிஃப்த் பொசிஷனில் ஆக கல்யாணம் சீரியல், சிக்ஸ்த் பொசிஷனில் சர்ப்ரைஸ் நீ நான் காதல் சீரியல். ஸோ செவன்த் பொசிஷனில் வீட்டுக்கு வீடு வாசப்படி, எயித்து பொசிஷனில் நம்முடைய பொன்னி சீரியல், ரொம்பவே இன்னும் பெரிய சர்ப்ரைஸ் நினைக்கிறேன். ஸோ நைன்த் பொசிஷனில் பனி விழும் மலர்வனம் சீரியல், 10th பொசிஷனில் சின்ன மருமகள் ஒரு பக்கம் டிஆர்பி நல்லா இருந்தாலும் ஹாட்ஸ்டார் அந்த அளவுக்கு ஒரு நல்ல பொசிஷன் இல்லை. ஸோ 11th பொசிஷனில் முத்தழகு சீரியல் அண்ட் 12th பொசிஷனில் சக்திவேல் சீரியல், 13th பொசிஷனில் செல்லம்மா, 14th பொசிஷன் ஃபைனலாக வந்து தங்கமகள் சீரியல். தங்கமகள் ஸ்டார்டிங்லேருந்து அவங்க ஃபைனல் பொசிஷன் அந்த 14ல் தான் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹாட்ஸ்டார் ஒரு ரீசனாக அவங்க கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. ஸோ சடனாக வந்து என் பண்ணிக்குவாங்க. மிச்சம் இருக்கிற அந்த டாப் 5 அந்த சீரியல்ஸ்லாம் கூட முடிக்கணும் அப்படின்னா ஹாட்ஸ்டார் நல்ல ரெவன்யூ வருது, அதனால் நம்ம ஏன் முடிக்கணும் அப்படின்னு யோசிக்கவும் சான்சஸ் இருக்குது. பட் இதுதான் வந்து இந்த வாரம் இருக்கிறது. அதே போல் பனிவிழு மலர்வனம் சீரியல் ஃபஸ்ட் டைமாக டாப் 10க்குள்ளே வந்திருக்காங்க. அதே போல் நம்முடைய நீ நான் காதல் சீரியலுமே டாப் 6க்குள்ளே என்டர் ஆயிருக்காங்க. அது இன்னுமே ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படிங்கிறத, நல்ல ஒரு க்ரோத் வந்து நீ நான் காதலுக்கு வந்து பார்க்க முடியுது. ரீசெண்ட் டேஸாக நல்ல ஒரு ரீச்மே வந்து ஆன்லைனில் போயிருக்கு. ஸோ இன்ஸ்டாகிராமில் நிறைய பற்றி இந்த சீரியல் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ பனிவிழு மலர்வனம் அந்த ஹை வோல்டேஜ் ட்ராக்னால கொஞ்சம் பிக்கப் ஆயிடுச்சு. அதே போல் சின்ன மருமகள் சீரியல் டவுனாக இருக்கிறது எனக்கு ரொம்பவே ஷாக்கு தான். ஏன்னா டாப் 10ல் இருக்காங்க லாஸ்ட் பொசிஷனில். ஸோ மிச்ச சீரியல்ஸில் ஓரளவுக்கு சர்ப்ரைசிங்காக இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ டாப் 5 எப்பயும் போல ஆஸ் யூஷுவல் அதே 5 பொசிஷன் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வாரம் இருக்கிற டிஆர்பி, அதாவது ஆன்லைன் டிஆர்பி. ஸோ நாளைக்கு வந்துட்டு ஒரிஜினல் டிஆர்பி, அதாவது டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கான டிஆர்பி வரும். ஸோ வெயிட் பண்ணுவோம் எந்தெந்த சீரியல் என்னென்ன பொசிஷன் இருக்கும் அப்படிங்கிறத. உங்களோட கேசிங் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.